பிரைஸ் காட். நம்ம எடுக்கிற டெசிஷன் எப்பயுமே பெர்ஃபெக்டாக இருக்காங்க. இல்லை நான் எடுக்கிற முடிவு எப்பயுமே தோல்வியில் முடியுது. இல்லை நான் எதுவும் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதை டக்குன்னு எடுக்க மாட்டேறேன், ரொம்ப யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நெகேமியாவை பாருங்கள், அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்கள். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அவர் எருசலேமின் மதில்கள் பாழாய் கிடக்குது. உடனே அவர் ராஜாட்ட ஓடோடி போய் சொல்லி டக்குன்னு அந்த மதிலை கெட்ட சொல்லலை. உடனே என்ன பண்ணுறாருனா, ஜெபத்தில் காத்திருக்கிறாரு. அவர் திட்டமிடுறாரு, ஆய்வு செய்கிறாரு. அதற்கான நேரம் பாருங்க ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படின்னா, ராஜாவிடத்துல என்னன்னா, ராஜா உடனே நெகேமியாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் துக்கமுகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது உடனே அவர் பயப்படுறாரு. ஆனாலும் என்ன செய்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி எருசலேமின் மதில்கள்னால தான் நான் துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ராஜா உடனே அதற்குரிய எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துதாரு. அதற்குரிய அவர் என்னெல்லாம் நினச்சி ஜெபம் பண்ணாரோ அது எல்லாமே அந்த இடத்துல பாருங்கள், காரியம் எல்லாம் கைகூடி வருது. அவர் அந்த இடத்துல ஞானமாக நடந்துக்கிட்டாருங்க. ஆமாம், அவர் அவசரப்படலை. ஆமாம், சில நேரத்தில் நம்ம பிரச்சனையில் அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுக்கிறோம். சில நேரம் உணர்ச்சியில் எடுக்கிறோம். உணர்ச்சியில் இல்லை, நம்ம ஜெபத்தில் எடுக்கணும். தேவனுடைய திட்டத்துக்காக நம்ம காத்திருக்கணும். ஆமாங்க, சில நேரத்தில் நம்ம காத்திருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க போகிற முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. நம்ம எடுக்க போகிற முடிவு நம்முடைய ஃபேமிலிக்கும் சரி, நம்முடைய சார்ந்தவங்களுக்கும் சரி நன்மையானதாக தான் தரணுங்க. ஆமாம், ஞானமான முடிவுங்கிறது நம்மளுடைய விருப்பத்தின்படி இல்லைங்க. ஞானமான முடிவுங்கிறது நம்மளுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஜெபத்தின் மூலம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுக்கிறது தானுங்க ஞானமான முடிவு. ஸோ அதனால் என்னென்னா, இன்றைக்கி நம்ம எடுக்கிற முடிவை எப்பயுமே நிதானமாக பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். நம்ம அவசரப்பட வேண்டாம். நாட்கள் செல்லுதேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா தேவனோடு கூட நம்ம அந்த முடிவை எடுக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது நிச்சயமாக சக்ஸஸை தான் தரும். ஆமென்.